Hi, welcome to my channel. All updates for you. First time channel க்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல மெட்ராஸ் யுனிவர்சிட்டி ஐடி அப்டேட் தான் பார்க்க போறோம். கமெண்ட் செக்ஷன்ல ரீசன்ட்டா நிறைய பேர் வந்து கேக்குறது ஐடிக்கு ஜூன் 2024 ரிசல்ட்ஸ் வந்து எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? எப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும்? பேப்பர் கரெக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சா? இது போல நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பேப்பர் வேல்யூவேஷன் டியூட்டிக்கு வெப்சைட்ல நோட்டிஃபிகேஷன் போட்டிருந்தாங்க. ரெகுலர் ஐடி ரெண்டு பேருக்கும் ஒண்ணா தான் கரெக்ஷன் வந்து போச்சு. ஸோ ரிசல்ட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து February 9 வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் டைம் எக்ஸாமுக்கும் February 9 போட்டிருந்தாங்க. சேம் டே இன்னைக்கு தான். பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கொஞ்சம் டிலேயாக தான் அப்டேட் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ப்ராசஸ் இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு ரிசல்ட் வந்து போடுவாங்க. ஸோ இந்த மந்த் எண்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகிரும். ஃபர்தராக டிலே பண்ண மாட்டாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எக்ஸாம் உங்களுக்கு ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ February எண்டு மார்ச் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் 1 வீக்கில் உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. டிசம்பர் 2024 எக்ஸாம்க்கான எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 10 to 15 டேஸ்க்குள்ளே அந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி உங்களுக்கு ஏப்ரலில் டிசம்பர் 2024 எக்ஸாமினேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஐடியை பொறுத்தவரையும் டிகிரி வந்து 3 இயர்ஸில் கம்ப்ளீட் பண்ண முடியாது. 3 வருஷத்துலேருந்து 4 வருஷம் கண்டிப்பாக ஆகிரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செமஸ்டரும் கொஞ்சம் டிலேயாக தான் வச்சுட்டு இருக்காங்க. ரிசல்ட்டுமே டிலேயாக தான் வர்றாங்க. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா February எண்டு இல்லைனா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே நம்ம ரிசல்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபர்தராக யூனிவர்சிட்டி சைடில் ஏதாவது அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் கிடச்சா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பேஜ் எதுவுமே கிளியர் ஆகலை. ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னா முன்னாடியே நமக்கு ப்ரெஸ் நோட் வந்து கொடுத்துருவாங்க. அது மூலமாக நமக்கு தெரிஞ்சிடும். பேஜ் எல்லாமே வந்து கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ அது மூலமாகவே நமக்கு ரிசல்ட் வரப்போகுது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 1 by 1 அப்டேட் கிடைக்கும். கண்டிப்பாக நான் வீடியோ போட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.